ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அன்பான எதிரியே நாவல் பகுதி 12. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். அனல்வேந்தனின் அப்பா தன் நண்பனுக்கு துணையாக ஓடி ஆடி திருமண வேலைகளை பார்த்து கொண்டிருக்க, அம்மா அக்னியோடு மணமேடையின் கீழே முதல் வரிசையில் அமர்ந்திருந்த அனல்வேந்தனின் விழிகள் மணமேடையில் நின்று உறவினர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் கலைவாணி மீதுதான் இருந்தது. புகைப்படங்களை எடுத்தபடி அவன் அருகில் அமர்ந்திருந்த அக்னி இடையிடையே அனல்வேந்தனின் கோபமான முகத்தை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாள். சற்று முன்பு வரை அழகான ரொமான்டிக் ஹீரோவாக காட்சியளித்தவன் இப்போது முறுக்கேற்றிக் கொண்டு கிரைம் மூவியில் வரும் ஹீரோவாக மாறியிருக்கிறான். முகமெல்லாம் கோபம் கொப்பளிக்கிறது. ஏன் இந்த திடீர் மாற்றம் அவளுக்கு புரியவில்லை. இனி தன்னிடம்தான் ஏதாவது கோபமோ? எப்படி கேட்பது என்று யோசித்தவள், அண்ணா, நான் அதோ அந்த தூண் பக்கத்துல போய் நிக்கிறேன், என்ன 1-2 ஸ்டில் எடுக்கிறீங்களா? விழிகளை கலைவாணியிடமிருந்து பறித்து அக்னியின் மீது நட்டான் அனல். ஓர பார்வையை வீசி அனல்வேந்தனையை கவனித்துக் கொண்டிருந்த கலைவாணி அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டபடியே அந்த இடத்திலிருந்து மெல்ல நகர்ந்து சென்றாள். அந்த இடத்திலிருந்து மெல்ல நகர்ந்து அவன் கண்களில் இருந்து மறைந்தாள். அக்னியின் செல்போனை கையில் வாங்கியவன் அவளோடு எழுந்து சென்று அவள் விருப்பம் போலவே புகைப்படங்களை எடுத்து கொடுத்தான். போதுமா? போதும்னா. அப்புறம் அண்ணா, உங்களுக்கு திடீர்னு என்னாச்சு? ஏன் முகத்தை இப்படி கோபமா வச்சிருக்கீங்க? அந்த கலைவாணி இருக்காளே, அவதான் எல்லாத்துக்கும் காரணம். யாரு? அண்ணியா? என்னாச்சு? அவ கலை திருவிழால நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரிசமமா போட்டி போட்டால. ஆமா, கடைசியில உனக்கு எதிரா டான்ஸ் ஆடி கலைமாமணி விருதையும் வாங்கிட்டு போனால. ஆமா, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனா அவ அதுக்கு தகுதியானவளே இல்ல, தெரியுமா? என்ன நான் சொல்ற? திரும்பவும் அண்ணியோட பிரச்சனையா? இல்ல இல்ல, அவ ஸ்டூடெண்டே இல்ல. அப்புறம் அவ ஒரு ப்ரொஃபசர். அதை கேட்டதும் அக்னி விழுந்து விழுந்து சிரித்தாள். நீ ஏன் சிரிக்கிற? அப்புறம் என்ன அழவ சொல்றீங்க? அண்ணி கால் முடியாத ஸ்டூடெண்டுக்காக ஸ்டூடெண்ட் ஆயிட்டாங்க போல. அது தப்பு தானே? தப்பேதான். ஆனா நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ணி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப தரக்குறைவா நடந்துகிட்டாங்கன்னா பாத்துட்டு இருந்த எனக்கே கண்ணீர் வந்துருச்சு. அவங்க மனச அந்த அளவு காயப்படுத்தினாங்க. எப்படி எல்லாம் பேசினாங்க தெரியுமா? அதெல்லாம் அண்ணி கிட்ட அவங்க சொல்லி இருப்பாங்க. அதை கேட்டுதான் அண்ணி கொதிச்சு போய் ஸ்டூடெண்ட் ஆயிட்டாங்க போல. பார்த்தா ஸ்டூடெண்ட் மாதிரி தானே இருந்தாங்க. யாருக்கும் அவங்க மேல எந்த சந்தேகமும் வரலையே. அப்பாடா, இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ரொம்ப சின்ன பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களே, அவங்கள போய் அண்ணின்னு கூப்பிடணுமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப என் வருத்தம் எல்லாம் அப்படியே காணாம போச்சு. அண்ணா, இத நீங்க பெருசுப்படுத்த வேண்டாம். தேவையில்லாம அண்ணியை யார்கிட்டையும் மாட்டி விடவும் வேண்டாம். அண்ணியோட சின்ன குறும்பா நினைச்சு அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. ஆனா என்ன, 4வது வருஷமும் கலைமாமணி விருது நம்ம காலேஜுக்கே கிடைச்சிருக்கணும். அது கிடைக்காம போக அண்ணி மட்டும்தான் காரணம். அதுக்காக வேணும்னா அன்னைக்கு சின்னதா அன்பா ஒரு தண்டனையை கொடுங்க. மத்தபடி அண்ணி மேல கோபப்பட வேண்டாம்னா பிளீஸ். உங்க ஜோடி பொருத்தம் அம்சமா இருக்கு. எனக்கு அண்ணிய ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவங்கள என் மனசுக்குள்ள அண்ணியாவே குடி வச்சுட்டேன்னா. அவள் பேச பேச அவன் கோபமும் மெல்ல மெல்ல மறைந்து போனது. ஆனாலும் அவளை சும்மா விடுவானா என்ன? சரி, நீ போய் அம்மா பக்கத்துல உட்காரு. நான் போய் உன்னுடைய அண்ணிய என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். அண்ணா பிளீஸ் கோவப்படாதீங்க. இல்ல, கோவப்பட மாட்டேன், புன்னகையோடு அவன் கூற, மெல்லிய ஒரு புன்னகையோடு அம்மாவை நோக்கி நடந்தாள் அக்னி. அனல்வேந்தன் தன் விழிகளை அக்னி நின்று கொண்டிருந்த அந்த இடத்தை நோக்கி வீசினான். ஆனால் இப்போது அவள் அங்கு இல்லை. இவ எங்க போயிட்டா? செல்லை எடுத்து அவளை அழைத்தான். அழைப்பு ஏற்கப்படவில்லை. மணமேடைக்கு வந்தவன் கலைவாணியின் அப்பாவின் அருகில் வந்து, அங்கள் கலையை எங்க காணோம் என்று கேட்டான். அதை கேட்டதும் கலைவாணியின் அப்பாவின் விழிகள் அதிர்ச்சியோடு வைத்தியரை தேடி ஓடியது. வைத்தியர் அவரது இருக்கையில் இருப்பதை கண்டவர் நிம்மதி பெருமூச்சு விட்டபடியே, தெரியலப்பா என்று கூறிவிட்டு சற்று தள்ளி நிற்கும் தன் மனைவியை பார்த்தார். புஷ்பா, கலையை எங்கேயாவது அனுப்பினியாமா? ஆமாங்க, முத்தமிழோட பெட்டி நம்ம கார்ல இருக்கு. அவ மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது கொடுத்து அனுப்ப வேண்டாமா? மறந்துட்டா அதை நீங்க தான் எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும். அதனால அத கார்ல இருந்து எடுத்து மாப்பிள்ளை கார் டிக்கில வைக்க சொல்லிட்டேன். அவளை எதுக்கு அனுப்புன? தமிழரசனும் கலையரசனும் எங்க போயிட்டாங்க?
நீங்க தானே அவங்க 2 பேரையும் ஏதோ அவசர வேலையா அனுப்புனீங்க. ஆமாமா, பரவாயில்லைங்க, பெட்டி ஒன்னும் ரொம்ப வெயிட்டா இல்ல, ஏதோ கொஞ்சம் ட்ரெஸ்ஸ 2 பெட்டியில வச்சிருக்கோம், எடுத்து அவ வைக்கட்டும், பரவாயில்ல. அனல்வேந்தனை பார்த்த ராஜலிங்கம், அங்கிள், தம்பி கலை இப்ப வந்துடுவா. ஓகே அங்கிள் என்றவன் கலைவாணியை தேடி மண்டப வாசலை நோக்கி நடந்தான். கார்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்கும் அந்த இடத்தை அடைந்தவனின் விழிகள் கலைவாணியின் வீட்டு காரை தேடியது. அதோ அலங்கரிக்கப்பட்ட ஒரு கார் அங்கு நிற்கிறது. அது கலைவாணியின் வீட்டு கார். அந்த காரின் அருகில் அவன் வர கலைவாணி அங்கு இல்லை. அவன் விழிகள் அங்கு முழுவதும் ஒரு ஓட்டம் ஓடியது. அதோ அலங்கரிக்கப்பட்ட மற்றொரு காரின் டிக்கியை மூடுகிறாள் கலைவாணி. அவளை நோக்கி நடந்தவன், என்ன ப்ரொஃபசர் அம்மா, தனியா ஏதோ ரொம்ப வெயிட்டான வேலையெல்லாம் பாக்குறீங்க போல, நாங்க வேணும்னா ஹெல்ப் பண்ணவா? அவன் குரலை கேட்டு லேசான அதிர்ச்சியோடு விழிகளை உயர்த்தி அவனை பார்த்தவள் அசடு வழிய சிரித்தாள். நான் இங்க இருக்கேன்னு ஐயா கிட்ட யார் சொன்னா? யார் யாரோ சொன்னாங்க. போன் பண்ணா எடுக்க மாட்டீங்களா? நீங்க போன் பண்ணீங்களா? ஏன் நீங்க பாக்கலையா? பார்த்தாலும் நான் எடுப்பேன்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? அவளை நோக்கி அவன் அடியெடுக்க, தப்பிக்க ஏதாவது வழி இருக்கிறதா என்று விழிகளை மெல்ல அவள் சுழற்ற, அவள் விழி அசைவின் பொருளை புரிந்து கொண்டவன் பின்னால் அடியெடுத்தவளை ஒரே எட்டாக எட்டி பிடித்துக் கொண்டான். அவன் கரத்தில் சிக்கிய அவள் கரம் வின் வின் என்று வலித்தது. அந்த அளவு இறுக்கமாக பிடித்திருக்கிறான். சாரி, நான் வேணும்னே அப்படியெல்லாம் பண்ணல, கை வலிக்குது, பிளீஸ் கையை விடுங்களேன். வேணும்னு அப்படி பண்ணலையா? வேண்டானதான் பண்ணியா? உங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் என்னவா, எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ ரொம்ப ஓவரா கிண்டல் பண்ணாங்க. அதெல்லாம் அவங்க சொன்னதும் எனக்கு கோபம் வந்துடுச்சு. கலைவாணி கால பிசகிடுச்சு. அவளால ப்ரோக்ராம்ல கலந்துக்க முடியாது, அதனாலதான் நான் கலந்துகிட்டேன். ஸ்டூடெண்ட்டுக்கும் ப்ரொஃபஸருக்கும் வித்தியாசம் தெரியாம நீங்களும் உங்க காலேஜ் ஏமாந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏமாத்தினது தப்பு இல்ல, ஏமாந்ததுதான் தப்பா? ஆமா, அப்படிதான். யாராவது ஒருத்தர் ஏமாத்தினா நீங்க ஏன் ஏமாந்து போறீங்க? கை வலிக்குது, விடுங்க. அப்படியா? ஆனா ஏன் கணக்குப்படி ஏமாத்தினதுக்கும் ஏமாந்ததுக்கும் நீ மட்டும்தான் பதில் சொல்லணும். அவள் கையை இறுக்கமாக பிடித்திருந்தவன் அவளை இழுத்து தன் மீது போட அவன் மார்பில் ஆசையாய் சாய்ந்து கொண்டாள் கலைவாணி. ஏனோ அவள் அடிமனதிலிருந்து ஒரு பெருமூச்சு எழுந்தது. இந்த வாழ்க்கை எத்தனை நாள் நீடிக்கும் என்ற ஏக்கம் அதில் கலந்திருந்தது. ஒரு நொடி வாழ்ந்தாலும் அது மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நினைத்தவள் ஆசையாய் அவனை கட்டிக்கொள்ள அருகில் இருந்த கார் மீது சாய்ந்த அனலின் கரமும் அவளை இறுக்கமாக தழுவியது. அவன் மார்பில் முகம் புதைத்தவள் அவன் மார்பில் அழுத்தி இதழ் பதித்தாள். அந்த முத்தம் அவன் இதயம் வரை சென்று தித்தித்தது. அவள் தாடையை பிடித்து உயர்த்தியவன், என்ன உனக்கு பிடிக்கும்ல? பிடிக்கும். அப்புறம் ஏன் பிடிக்கலன்னு போய் சொன்ன? ஒரு பெரிய ரகசியத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிக்கிற என்னால எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஓ ஓ, என்னையும் என் காலேஜையும் ஏமாத்தின கதையா? அவள் அழகிய இதழ்களை இதமாக வருடியபடியே அவன் கேட்டான். ஆமா, நீங்க கூட தான் என்ன பிடிக்கலன்னு என்கிட்டயே சொன்னீங்க. ஆனா உங்க நடவடிக்கைகளை பார்க்கும்போது பிடிக்காத மாதிரி தெரியலையே. முதல்ல உன்னை பிடிக்கலதான். வாயாடியான உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? எப்ப எப்படி ஒத்துக்கிட்டீங்களா? எல்லாம் காதல் செய்த மாயம். என்னன்னு தெரியல, திடீர்னு உன் மேல ஒரு காதல். உனக்கும் அப்படிதானே? உண்மைய சொன்னா இல்ல, காதல் இல்லையா? காதல் இருக்கு, ஆனா அது திடீர் காதல் கிடையாது. அப்படியா? உங்களை உங்க காலேஜ்ல பார்த்து 1-2 நாள் ஆனதுக்கு அப்புறமா மரத்தடியில நின்னு நீங்க அழகா டான்ஸ் ஆடுறத பார்த்து உங்ககிட்ட விழுந்துட்டேன். ஓஹோ, அப்ப நீங்க ரொம்ப ஃபாஸ்ட், நான் தான் லேட். ஏன் ஆம்பளைங்க மட்டும்தான் ஃபாஸ்டா இருக்கலாமா? பொண்ணுங்க ஃபாஸ்டா இருக்க கூடாதா? நான் அப்படி சொல்லலையே. நீங்க இந்த விஷயம் மாதிரியே எல்லா விஷயத்திலயும் ஃபாஸ்டா இருந்தா நான் ஹாப்பி தான். அது சரி, அப்ப ஐயாவுக்கு என்ன வேலையா? நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதையெல்லாம் செய்யறேங்க மேடம். புன்னகைத்தவள், உங்களை எனக்கு பிடிக்காம இருந்திருந்தா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டி இருப்பேன். நேத்துக்கு வரைக்கும் கல்யாணத்தை நிப்பாட்ட ஏதேதோ பண்ணிட்டு தானே இருந்த. ஆமா, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டா நான் ஸ்டூடெண்ட் இல்ல ப்ரொஃபஸர்னு தெரிஞ்சிடும்ல, பிரச்சனை ஆயிடும்ல. காலேஜ் மானமும் ஏமானமும் சேர்ந்துல காத்துல பறக்கும். அதனால அப்படி
கல்யாணத்தை நிப்பாட்ட முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா உங்களுக்கு என் மேல காதல் வந்துடுச்சா, அதனால என் முடிவை மாத்திக்கிட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஏன் அம்மா என்கிட்ட கடைசி வரை மாட்டிக்க மாட்டீங்கன்னு நினைச்சீங்களா? இல்ல, மாட்டிக்கிட்டாலும் என்ன நீங்க காதலிக்கும் போது பெரிய பிரச்சனை எதுவும் வராது, உங்களை சமாதானப்படுத்திடலான்னு ஒரு நம்பிக்கை. அப்போதுதான் அவளது செல்போன் ஒலித்தது. கையில் இருந்த செல்லை பார்த்தாள். ஐயோ, அம்மா கூப்பிடுறாங்க. சட்டென்று அவனிடமிருந்து விலகியவள் அழைப்பை ஏற்றுக்கொண்டாள். சொல்லுங்கம்மா. என்னம்மா இன்னும் பெட்டி எடுத்து வைக்கல? வச்சுட்டேம்மா. மாப்பிள்ளையோட கார் சாவி உன் கையில இருக்கு, தொலைச்சிடாத. சீக்கிரமா அதை இங்க கொண்டு வா. ஏதோ கொண்டு வரேம்மா. அழைப்பை துண்டித்தவள் அம்மா கூப்பிடுறாங்க, அப்புறமா பார்க்கலாம். ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டாள். பகுதி 12 நிறைவடைந்தது. பகுதி 13 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.